நிலவாசலில் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தொடப்பத்தை வச்சு சுத்தம் பண்ணுறாங்க. அது பண்ணாதீங்க. நிலவாசலுக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு துணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா துடைச்சிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து பன்னீர் கலந்து மஞ்சளை வந்து நிறைவாக பூசுங்க. மஞ்சள் நிறைவாக பூசுறது மகாலட்சுமி தாயாரோட அம்சம் மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா பூச்சியெல்லாம் உள்ளே வராது, நோய் தொற்றும் வந்து ஏற்படாது. அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிலவாசலில் வந்து மஞ்சள் வந்து நிறைக்க தடவி குங்குமம் இட்டு அதுக்கு மேலே வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மாவு, தண்ணி மாவு, அரிசி மாவில் கோலம் போடுவாங்க. கோலம் போட்டு பூ வச்சு பார்த்திங்கன்னா நம்ம நிலவாசலில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் அவ்வளோ அம்சமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.